ஜன்னல் மட்டத்துக்கு வந்து தண்ணி போயிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து அப்படியே பூரா வந்து தண்ணி போயிருந்திருக்கும். உள்ள சொன்னா என்ன 2009 முதல் வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. மலையில் வந்து வெள்ளத்தில் வந்து அப்படி அடித்து போய் ஒரு புட்டியில் வந்து ஒரு மாடு ரெண்டு திரும்ப அதை கொண்டு வந்தேன்னு சொல்லி அது இந்த மாடு தானே. இது வந்து கரண்ட் போகக்கூடிய பகுதி. மேலே இருக்கக்கூடிய வயர் அப்படியே காற்றுக்கு கீழே சரிஞ்சிட்டு அப்படியே கீழே வந்து பிஞ்சு வந்துட்டு மனுஷனா நாம யாரும் பட்டிருந்தா நம்மளை மொத்தமாக அள்ளி கொண்டு போயிருந்திருக்கும். இது அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு வேகமாக. தெரிய ஒரு வாரம் வரை இல்லை, இந்த வருஷம் தான் வந்து அவங்க போட்டிருந்த தடை வேலிகள் எல்லாத்தையுமே வந்து சரிச்சு விட்டுட்டு வாழையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. மரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பப்பாசி மரம். ஸோ காயெல்லாம் வந்து பாருங்கள் சரியான ஒரு மனத்தாகும். இது வந்து அண்ணாவோட மாட்டுக்காலை தென்னை மரம் எல்லாமே விழுந்து கிடக்குது. போட் கொண்டு வந்தவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனியெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இங்கே வந்து கரண்ட் இல்லை, அதனால் ஜெனி தான் வந்து முழுக்க பாய்க்கிறாங்க. சுனாமி வந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. கட்டிச்சு எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு கொண்டு போயிருந்துருக்கு. எல்லா வீடுகளுக்கெல்லாம் வீட்டுக்கு மேலால் தண்ணி வாயுது. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ரைட், ஒரு மாதிரி நேற்று வந்து சேர்ந்துட்டோங்களே. சொன்னால் கடின பாதைகளை தாண்டி ஒரு மாதிரி வந்தாச்சு. என்ன சொன்னால் அந்த பாதைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு தமிழ் ப்ரோவோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பின்னால் இருந்து எல்லாத்தையும் காட்டி வீடியோ எடுத்து வந்தார். எடுத்துனா அவர் தான் பைக் ஓடி வந்தார். அவருக்கு கண்ணு கொண்டு தெரியா போய்ட்டு அதனால் நான் மாறி எடுத்தேன். பிச்சு போனது அவருக்கு பேசுகிறது விளங்குது தெரியா. வீடியோவில் விளங்கு கிளியராக விளங்கு. ஏன்னா வீடியோவில் பார்த்து நல்லா கிளியராக வந்து விளங்குது. நாங்கள் முந்தா நாளே போட்ட பிளான் வந்து அண்ணாவோட கிராமத்துக்கு வாருது, அதாவது முத்தையங்கட்டுக்கு வாருது. ஆனால் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு முந்தா நாள். காரணம் எல்லா இடமும் தண்ணி போற பாதை முழுக்கவே தண்ணி. அதோட கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல, ஆக மொத்த நாட்டுல ஒண்ணுமே இல்லை. ரைட், வெள்ளம் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு போயாச்சு. கண்டிப்பாக வந்து அண்ணா வந்து அம்மாக்கள் வந்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருந்தார். வந்து என்ன சொன்னால் ஃபோன் கால் பேசியிருந்தார். அதோட தாண்டி வந்து அண்ணாட தம்பி வந்து அங்கே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. எத்தனை ஹவர்ஸ் வந்து சொல்லிவிட்டேன். போன் அதுக்கப்புறம் வேலை செய்யல. ஆள் கிட்டத்தட்ட கன நேரமா நின்று வந்த உடனே விழுந்த ஏச்சி வந்து அண்ணாவுக்கு தான் வந்து உடனே நம்பி அவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறேன். ஒருத்தர்லேயும் மிஸ்டேக் சொல்லல. அது வந்து சூழ்நிலை அப்படி போயிட்டு வந்து ஓகே. இப்போ வந்து காண்பிக்கிறோம் நாங்கள் ஏன் நாங்கள் முத்தையங்கட்டுக்கு வந்தோம் அப்படி சொல்லி வந்து நாங்கள் முதல்ல வீடியோவில் மென்ஷன் பண்ணி வேணாம். அதை வந்து 24 அடி அவங்களோட மொத்தம் 24 அடி இதுதான் மொத்தம். ஆனா 27 அடி தண்ணி வந்துட்டு மேல அதிகமா குளத்தின் கொள்ளளவுல கூடினால் பயம் கட்டாயம். ஸோ வந்து நாங்கள் வரும்போதே பார்த்துருந்தோம் ஒரு சைட்டுக்கு உடைச்சி அது வந்து ஆக்களோட கிராமத்துக்குள்ள வந்து வர மாதிரி தண்ணி வந்து கொண்டு இருந்தது. வந்து அதெல்லாம் இப்போ நாங்கள் காண்பிக்கிறோம். இந்த டைம்ல தொலைத்தொடர்புன்றது முக்கியம். அதே ஒழுங்கா உண்மையிலே அது எங்களுக்கு வந்து உள்ள சொன்னா என்ன 2009 முதல் வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்ப வந்து போன் இல்லாட்டில் ஏதோ உயிர் வாழ இல்லாத மாதிரி தான். இப்போ அந்த நேற்றையான இவ்வளவு காலம் எனக்கு தெரியல. முந்த நாளெல்லாம் இங்க தொடர்பு இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் போயே ஆகணும். தண்ணியில விழுந்தாலும் போய் அப்படிதான் இங்க கூட்டிட்டு போனாரு. இங்கால கூட்டிட்டு போனாரு முல்லைத்தீவு ரோட்டு பிளக்கு, இங்கால கூட்டிட்டு போனாரு என்ன இந்த மாங்குளத்து ரோட்டு பிளக்கு, அப்படியே புளியங்குளத்தாலையும் கூட்டிட்டு போனாரு. புளியங்குளத்து ரோட்டும் பிளக்கு எல்லா பக்கமும் சரியான இது. அப்பதான் தெரியுது அந்த தொலைத்தொடர்புன்ற இது. நார்மல் கால் கதைக்கிறண்டாலும் வேற விஷயம். பத்தாக்குறைக்கு வீடியோ கால் எல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணி வீடியோ கால்லாம் கதைக்க தொடங்கின வந்து அண்ணாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தா வைஃபில் பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியாது. இனி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா இங்கே அம்மாக்களை வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால வீடியோ கால்லாம் பேசி அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது. அண்ட் வந்து உண்மையில் இந்த புயல் அண்ட் இந்த வெள்ளப்பெருக்கு அப்புறமா வந்து இலங்கையில் பல பகுதியிலும் பல சேதங்கள் வந்து வந்திருக்கு. அண்ட் அந்த வகையில் உண்மையிலேயே எக்கச்சக்கமான மக்கள் வந்து இதை விட கூடிய பாதிப்பு. சில வீடுகளுக்கெல்லாம் வீட்டுக்கு மேலால தண்ணி வாயுது. இப்போ முத்தையங்கட்டில் இருக்கிற பாதிப்பேர் அந்த தாளப்பட்ட எல்லாருமே வந்துட்டு இங்கே எங்கே டியூசப்ஸ்லேயே அங்கே இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் அப்படி இடங்கள் வந்து இருக்கிறாங்க. நேற்று நாங்கள் வரும்போது வந்து அண்ணா ஒட்டுச்சுட்டான் ஜங்ஷனில் வந்து ஒரு கடையில் வந்து மளிகை சாமான்கள் அந்த சாமான்கள் கொஞ்சம் மாட்டினார், வீட்டுக்கு தேவையான ஒரு சில சாமான். ஸோ அது வேண்டும் போது அங்கே கூட வந்திருந்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வந்து அவங்களோட வீட்டில் வந்து எதுவும் எடுக்கலாம் போயிட்டு தானே. ஸோ அந்த ஒட்டுச்சுட்டான் ஜங்ஷனுக்கு வந்து தான் வந்து தேவையான மளிகை சாமான் உடுப்பெல்லாம் வந்து புதுசாக வேண்டி கொண்டு போயிருந்தாங்க. அவங்களோட வீட்டை வந்து மட்டுக்கு மட்டும் வந்து தண்ணி இருந்தால் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு பாதிப்புகள் முத்தையங்கட்டு பகுதியில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் போக காண்பிக்கிறோம். அண்ட் அண்ணாட வீட்டு பக்கம் பின்னால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பப்பாசிக்காயெல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு பப்பாசி மரத்துல இருந்து எல்லாமே வந்து சரிஞ்சு வச்சுது. அது எல்லாத்தையுமே ஒன்று வந்து காண்பிக்கிறோம். வந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாங்கண்ணே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் முத்தையங்கட்டு குளம். ஸோ இந்த குளத்தோட இந்த மேல் பகுதிக்கு வந்து அந்த கருங்கற்கள் அடுக்கி வச்சிருக்காங்க தானே, அந்த அதுக்கு தாண்டி வந்து தண்ணி வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வான்கதவெல்லாம் வந்து உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கெல்லாம் அன்னையா கட்ட வீடு இருக்குது. இது இறக்க பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அலையோட வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படி சொல்லி அடிச்சு எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு கொண்டு போயிருந்திருக்கு. அப்படியே பாருங்க. அந்த வெள்ளப்பெருக்க பார்க்கறதுன்றதுக்காக வேண்டியே நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த குளக்கட்டை முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து நாங்கள் வரும்போது நேற்று ஈவினிங் நைட்டு வந்து சேரும்போது வந்து பயங்கரமா தண்ணி பாய்ச்சி கொண்டு போனது. இப்போ அவ்வளோ வேகமா வந்து தண்ணியோட மட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ யாரும் எல்லாரும் ஓடி ஓடி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. மீன்னா அள்ளி கொண்டிருக்காங்க, அவ்வளோ மீன். ஸோ எத்தனை பேர் 2 மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஐயோ இவ்வளோ பேரப்பா அண்டப்பானே. ஷூ ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதை பூட்டி கொண்டிருக்கிறாங்களா, அதாவது வந்து இந்த பக்கம் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது. ஸோ தண்ணி ஓரளவுக்கான மட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே லிமிட்டை வந்து மட்டப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. நைட்டெல்லாம் இந்த பக்கம் வரும்போது பயங்கர பயமாக இருந்துச்சு. என்ன சொன்னால் அந்தளவுக்கு தண்ணி பாஞ்சு கொண்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் போகும்போது அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இப்போ இப்படி எந்த அளவுக்கு வந்து உடைச்சிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அப்படி மொத்தமாக உடைச்சி கொண்டு போயிட்டு அவ்வளோக்கு வீரியமாக வந்தது. பயங்கர ஸ்பீடு. அது கடல் எல்லாம் மாதிரி தான் இருந்துச்சு. சுனாமி வந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. அவ்வளோ பயமாக இருந்தது. அண்டு மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. சரியான மாதிரி எல்லோரும் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே போக போக எல்லா வழிகளும் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அங்கே வந்து போட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து அதோட ஆரம்ப பகுதி போட் கொண்டு வந்தவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனியெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இங்கே வந்து கரண்ட் இல்லை, அதனால் ஜெனி தான் வந்து முழுக்க பாய்க்கிறாங்க. ஸோ அங்கே ஜெனி அந்த பக்கம் இங்கே வந்து போட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. அப்படியே இந்த சைடும் வந்து உடைச்சிட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு. இந்த பக்கத்துக்கு வந்து உடைஞ்சிட்டு அது எல்லா பக்கத்துக்கு வந்து உடைச்சிக்கோ. மரம் எல்லாம் அந்த பக்கம் தென்னை மரமெல்லாம் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது தென்னை மரம் எல்லாமே விழுந்து கிடக்குது. ஸோ இங்கே மட்டுப்படுத்தப்பட்டுட்டு நீர். ஓகே. நேற்றைய நாட்களில் இந்த இடத்துலையே வந்து நம்ம நிற்கலாது, அந்த அளவுக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு தண்ணி மட்டுக்கு வந்து ரைட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வான்கதவுகள் இன்றைக்கி திறக்கப்படலை, மூடப்பட்டுட்டு. ஸோ இந்த அளவுக்கான தண்ணியை தான் வந்து கொண்டிருக்கு. அண்ட் நேற்றைய நாட்களில் வந்த மீன்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு திரளா மீன்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் இந்த மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க. இது இன்னொரு வீடியோவை வந்து நாங்கள் அப்டேட் தரோம் உங்களுக்கு. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து அண்ணாவோட மாட்டுக்காலை, அதாவது இதுக்குள்ளே தான் வந்து மாடு அடைப்பாங்க வந்து. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு நாட்டு மாடு தான், அதாவது என்ன சொல்கிறது வந்து உண்மையில் எரும மாடுகள் வந்து வச்சு கொள்றவங்களுக்கு வந்துட்டு மழை டைமில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, அது குளிர்களை வந்து தாக்கு பிடிக்கும். ஆனால் நாட்டு மாடுகள்னு சொன்னால் வந்து இந்த குளிர் தாங்காது. ஸோ அதை பார்த்து தான் கட்டணும். இப்போ வந்து கொஞ்சம் வானம் வெட்டாக பறிச்சிருக்குது. ஸோ இந்த கேப்பில் வந்து மாடெல்லாம் வந்து மேய்கிறதுக்காண்டி வழியில் கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சின்ன ஒரு வாய்க்காலை தாண்டி அந்த மெயினுக்கு போவாங்க. அப்படி வாகனங்களோட சொன்னால் இதில் போய் அப்படியே வருவாங்க. அது அண்ணாவோட நிறைய வீடியோக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார், காட்டியிருப்பார். அண்ட் வீட்டுக்கு பின்னால் பப்பாசி மரங்கள் எல்லாமே விழுந்திருக்குது. ஓகே. இப்படி வந்து மரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பப்பாசி மரம். ஸோ காயெல்லாம் வந்து பாருங்கள் சரியான ஒரு மணத்தாகும். அப்படியே காய் எல்லாமே வந்து விழுந்து கிடக்குது. அந்த பக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அப்படி இந்த சைடு வந்து அங்கே லாஸ்ட் பகுதியில் வந்துட்டு தண்ணி வந்து இப்போ கிளியராக தெரிகிற வேளாண்மைக்கு மறுபக்கம் அடுத்த பக்கம் வந்து இருக்கிற வேளாண்மை எல்லாமே அடித்து கொண்டு போயிட்டுது. இவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்தளவுக்கு இங்கே வந்து தண்ணியில் கொஞ்சம் வரல. அந்த பக்கம் தான் வந்து பள்ளக்கை அப்படிங்கிறதுனால அந்த பக்கத்தால் அப்படியே போயிருக்கு. ஆனால் குளம் முற்றாக வந்து உடைய பெற்றிருந்தாலும் வந்து இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்திருக்கும். பயங்கர இதாக பிரச்சனை ஆகிருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்தளவுக்கு. ஆனால் இங்கே வந்து வரலை. காற்றோட சீற்றத்தினால தான் வந்து கொஞ்சம் அதிக பாதிப்புகள் வந்து இங்கே பதிவாயிருக்கு. அப்படியே ஒரு பகுதியில் வந்து நான் காண்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது அன்னையாக்கள்கிட்ட காணிக்கு பக்கத்தால் போகிற ஒரு ரோடுன்னு சொல்லலாம், ஒழுங்குன்னு சொல்லலாம். ஸோ மேல் பகுதியில் இருந்து அந்த பக்கங்கள்லேருந்து வர தண்ணி எல்லாமே வடிஞ்சு இந்த பள்ளக்கை பக்கம் தான் இந்த போகிற ஒழுங்கையால் தான் போகணும். எவ்வளோ சேராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சாதா டைமில், அதாவது சாதாரணமான டைமில் கூட வந்து இந்த பக்கங்களால் போகிறதுன்றது வந்து கஷ்டம். அண்ட் இப்போ மழை பெஞ்சால் வந்து போகிறது இன்னும் கஷ்டம். வாகனங்கள்லாம் போக முடியாது. நடந்து போகிறதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு போய் சேர்ந்துடலாம். போய்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். அங்கே முன்னுக்கு வந்து அன்னையாக்கள் அந்த போய்கொண்டிருக்கிறாங்க. அப்படியே வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
அண்ணாக்கள் சமையல் வீடியோ வந்து போடுவாங்க. அதாவது சுஜேகாவும் ஷஜிதனாவும் வந்து மோஸ்ட்லியான வீடியோஸில் வந்து எடுத்துக்கொள்கிறது சமையல் வீடியோக்கள் வந்து அவங்கள்ட்ட காணி பக்கம் பின்புறங்கள் வந்து இந்த பக்கம் தான் வந்து. அண்டு இப்போ வந்து உண்மையில் நின்று வீடியோ எடுக்கிறதுன்றது கஷ்டம். பூரா வந்து புல்ல அதிகமாக வளர்ந்து கிடக்குது. அடுத்தது வந்து மழை பெஞ்சு புயல் அடித்ததுனால வந்து என்ன சொல்கிற அந்த சில கிருமி பூச்சிகள் அதெல்லாம் வந்துட்டு அதிகம் தண்ணிலா பகுதியில் ஏறி வந்துட்டு இருக்கும். இந்த சுருட்டை அப்படியான அந்த பாம்புகள் அப்படி அந்த பூச்சிகள் அந்த அதுகள் தான் அதிகமாக மழை டைமில் பாதுகாப்பு தேடி ஓடி போய் மட்டைகள் அதுகளெல்லாம் விழுந்துருக்கு. இப்போ வெயில் அடித்து கொஞ்ச நாளைக்கு பழைய நிலைக்கு வந்தால் மட்டும்தான் வந்து திரும்ப இந்த பக்கம் வந்து அவங்க கை வச்சு எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணி வழியாக்கி எல்லாம் செய்ய முடியும். வானம் கொஞ்சம் வெளிச்சிருந்தது, ஆனால் திரும்பவும் வந்து இருட்டி கொண்டு வருது. திரும்ப என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. இதுதான் வந்து குளக்கட்டு பகுதி. ஸோ அதாவது குளக்கட்டோட அணைக்கட்டு. அண்ட் அந்த பக்கம் அதுக்கு அங்கால வந்து அணைக்கட்டு இருக்குது. நைட் பூரா சத்தம் கடலை மாதிரி சத்தம் கட்டுக்கொண்டே இருந்துச்சு. தூங்குறதுக்கும் கூட பயமாக தான் இருந்துச்சு. பட் செம்ம டயர்டாக இருந்தது. வைக்கோடி மலையிலெல்லாம் நனைஞ்சதால் தூக்கம் ஒரு மாதிரி வந்துட்டு. ஆனால் விடியோ காலத்தால் வந்து ஏலியாக வந்து மொழிப்பும் வந்துட்டு நைட்டும் பயத்தோடு தான் தூங்கினது. என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. மோஸ்ட்லி வந்து கடலோரம் இருக்கிறவங்க பயப்படுவாங்க கடல் அலைகள்லாம் கேட்டு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு பழக்க தோஷமாகி அப்படி பழகிடும். சத்தம்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். நாம் அந்த பக்கங்களில் போனோம்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு பயமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று இப்படி சத்தங்கள் கேட்டால் வந்து ஒரு பயமாக இருக்கும். நைட்டு எங்களுக்கு கூட அந்த பயம் தான் இருந்தது. என்ன சொன்னால் அங்கே தண்ணி அவ்வளோக்கு லிமிட் தாண்டி கூட இருந்ததுனால அந்த பயம் வந்தது. அண்ட் இந்த பகுதியால் அண்ணாக்கள் போகிறாங்க. கேமராவில் கூட வந்து நொய்ஸ் அடித்த மாதிரி இருக்கும், ஒன்றும் செய்யலாது. இப்போ குளிருக்கு உள்ள லென்ஸ் எல்லாம் வந்து அப்படி தண்ணி மாதிரி படிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வந்து மேல் பெரிய குளத்துலேருந்து வந்து கீழே நீர் தேங்கக்கூடிய வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சக்கூடிய பகுதியில் இருக்க சின்ன சின்ன குட்டை குளங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே தண்ணி வர்றது குளத்துலேருந்து அந்த பகுதி. அண்ட் இது ஒரு சின்ன ஒரு பகுதி. ஆனால் மொத்தமாக தண்ணி வந்து இறங்கி இதில் பாஞ்சு அப்படி இந்த பக்கத்தால் வந்து அடித்து கொண்டு போயிருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வயலுக்கு அவங்க போட்டிருந்த தடை வேலிகள் எல்லாத்தையுமே வந்து சரிச்சு விட்டுட்டு, ஸோ இந்த வயலுக்கு அந்த புறம் தான் வந்து அன்னையின் வயல் காணியில் வந்து கிடக்குதாம். ஸோ அங்கே பார்க்க போயிருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்து பகலில் நடந்த சம்பவமா இப்போ நைட்டில் நடந்த சம்பவமானே? இதெல்லாம் பகல் டைம்லேயே விடியவே. ஸோ விடிய வந்து எல்லாத்தையுமே அடித்து கொண்டு போயிருக்கு. பாருங்கள் வயலெல்லாம் சரியான நீட்டாக நல்ல அழகாக இருக்குது. ஆனால் இதை வந்து வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போனால் இவ்வளோ ஒரு மனக்கவலையாக இருக்குது அப்படி சொல்லி வச்சு பாருங்கள் வந்து. ஸோ இங்கே வந்து குத்தி இருக்குது தண்ணி, இங்கே குத்தி அப்படியே மாறி இந்த பக்கம் அள்ளி கொண்டு போயிருக்கு அப்படியே. ஸோ வேளாண்மைலாம் நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் அந்த ஏரியாவிலலாம் ஃபுல்லாக தண்ணி குத்தி அப்படியே இங்கே மேகும்போது தான் வந்து இந்த அங்கே இருந்த புல்லுகள் இந்த புல்லெல்லாம் வந்து ஸோ இந்த அங்கே இருந்த புல்லெல்லாம் வந்து அடித்து இங்கே சாய்ச்சி இந்த வேலியெல்லாம் வந்து அந்த பக்கம் சாய்ச்சி விட்டுட்டு இப்போவும் உங்களுக்கு தண்ணி ஓடுறதோட சத்தம் கேட்குதோ சொல்லி தெரியல வந்து கடல் அலை மாதிரி அப்படி அரைஞ்சு கொண்டிருக்கு அந்த பக்கங்களில் சத்தம். அண்ணையை பாருங்கள், அந்த நிற்கிறார் அவர் வயல்காணி பக்கம். அண்ணாவும் அவங்கள்ட்ட அம்மாவும் போனவங்க அந்த பக்கம் தான் அவங்கள்ட்ட வயல் இருக்குதான். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படி அண்ணாக்கள்கிட்ட வீட்டுக்கு போகணும். அப்படி அங்கால வீடுகள் இருக்குது அந்த பக்கம்லாம் அங்கால வீடுகள் இருக்குன்னு அந்த ஒரு கொட்டியில் தெரியுதுடாப்பா. அந்த ரெண்டு மூணு மீன் பட்டிருக்குன்னு வயலுக்கு தண்ணிக்கு நின்றதோ இல்லாட்டி தண்ணிக்குள்ள கீழே சும்மா நிற்கிறது என்ன கையால எப்போ பிடிச்சி கையால பிடிச்சப்ப நல்ல பெரிய மீனானு ஒரு கறியண்டு ஓடலாம் அவ. இது இப்படியான மீன் அடி போட எவ்வளோ மீன் போய் சேர்ந்துருக்குன்னா அங்கே இருந்து குளத்துல இருந்து குளத்துக்கு இருந்த மீனும் போயிருக்கும் தானே. குளத்துக்கு இருந்த மீன் எல்லாம் முடிவு போயிருக்கும். இது இப்போ பெரிய பெரிய குளத்து மீன்கள் தான் இங்கே வந்திருக்கானு இது கிடக்கு. சரி அதுக்குள்ள பேக்கில் போட்டு வந்தது. அப்புறம் அம்மா வயலை பார்த்தீங்களா? என்ன சொல்லுது வயலெல்லாம்? தண்ணி மூடி பாஞ்சிருக்கு. இந்த குளத்துல சம்பெல்லாம் அங்க போய் எங்க வயலுக்கு இருக்கு. சமணதுன்னா அந்த சாப்பு வந்ததுன்னு புல்லுகள் எல்லாம் போய் அங்க வயலோட இருக்கு. நெல்லெல்லாம் அப்படியே படுத்துட்டு. ஐயோ பக்கல மணிஞ்சிட்டா வயல்ல. மணிஞ்சிட்டு. அப்ப எண்ணெய் அடிக்கிற பசல எறியலாம் எந்த டைம்ல எறிவீங்க? அப்ப நாங்க இப்ப பசல எறியறதுக்கு தான் ஆயத்தமா இருந்தாங்க. அப்புறம் இந்த தாளங்கத்தை பார்த்துட்டு எறிய பண்ணதா இருந்தாங்க. நல்ல போகல நாங்க எறியா விட்டது தெரிஞ்சு எல்லாம் பசல எல்லாம் தண்ணியோட போயிருக்கும். அப்படியே இப்ப எத்தனை நாள் இங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தண்ணி வர வந்தது வேறு.
நேற்று இரவு சனிக்கிழமை இரவு தான் எத்தனை மணிக்கு தண்ணி கதவு கூட்டினவே தண்ணியை குறைச்ச வேணுங்கிறது தெரியல. பார்க்க தண்ணி எல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்ப நீங்க சனிக்கிழமை இதெல்லாம் போயிடலாம இருந்தது அப்படி தண்ணி போனதா? இதுல இருந்தாங்க போயிடாது. கடும் கஷ்டம் தானே வந்து. அப்ப வந்து இதுல பார்த்துட்டு அங்க வயலுக்கு போயிடலான்ட்டு நாங்க திரும்பி போனாங்க. உங்களோட இந்த இதுக்கெல்லாம் ஒரு காலம் தண்ணி வரலையா? ஒரு வாரமும் வர இல்ல. ஒரு வாரம் இல்ல, இந்த வருஷம் தான். உங்களுக்கு தெரிய புரியுதா? ஒரு வாரமும் வர இல்ல. இந்த வருஷம் தான் வந்துட்டு. பயந்து இருந்திருப்பீங்களா? என்ன நடக்கும்? பயந்து தான் இருந்தேன். நாங்கள் குளம் தண்ணியே சொல்லல தானே. ஆக்சுவலா குளம் என்ன செய்யுதோ அதுவும் ஒரு பயம். உங்களுக்கு ஏதாச்சும் எச்சரிக்கை நம்பிட்டீங்களா இங்க தண்ணி கூட? விட இல்லையா? எங்களை போனதை போட்டுருந்தேன். வேணா முந்தைய எல்லாம் விளையாண்டு பண்றவே இந்த முறை அப்படி செய்யல. ஒன்றும் செய்யல. தெரியாது. கனசன் தெரியாது தண்ணி வந்து. உன்னேத்தமா இருந்தே ஆனும். அன்னையா தான் பயப்பட்டது. அம்மாக்களை பார்க்க போகணும். இன்னைக்கு அங்க போயிருந்தேன்டா குளம் உடைஞ்சாலும் பயம் இல்லடா, அங்க போகணும் சொல்லி கூட்டி வந்துட்டாரு. அது ஒரு தொடர்பும் இல்லை தானே. எங்களுக்கு அவர் வந்தவர் மாங்குளம் மட்டும் வந்தவர்னு தெரியும். அப்புறம் இஞ்சால வந்தாரோ அங்கால போனாரோ அதுவும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்களும் பயந்தோடு தான் இருந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கண்டா. அப்போ நேற்று சொல்லிச்சுனா புலக்கட்டு கவரேஜ் இருக்குன்னு சொல்லி அங்கே போன் நாங்கள் போனது கதைப்பம் பண்ணிட்டு அங்கே போனால் தொடர்பு கிடைக்கல. அதாவது கொஞ்சமே கவரேஜ் இல்லாமல் போயிட்டு மாங்குளத்துக்கு வந்தது பிறகு இப்போ வரைக்கும் கவரேஜ் இல்லை தான். ஏதாச்சும் ஒரு உயரத்தில் போயிருந்தா கொஞ்சம் வரும், சடன்லி போகும். பயங்கர கஷ்டமாக இருக்குது. அது எப்போ சீராக மாறி திரும்ப வளமைக்கு திரும்பன்னு சொல்லி தெரியாது. அது வரைக்கும் இப்படி தான் இதே கஷ்டங்கள் தான் படம். நம்ம வந்து சரி விலை கூட வேணும், அடுத்த மலை கிடையில ஆச்சு போய் விட்டு வச்சு சேருவோம் நம்ம. இதெல்லாம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த இடம்லாம் வந்து இங்கே இந்த வரம்புல பூரா வந்து கமுகவரை வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இயற்கை நிறைந்த ஒரு அழகான பகுதி. ஸோ இதற்கெல்லாம் வந்து வெள்ள அனர்த்தம் வந்து இதெல்லாம் அடிச்சு கொண்டு போனால் உண்மையில் இவ்வளோ மனசு கஷ்டப்படுன்றதை பாருங்கள். ஆனால் இதுக்கு வந்து பாதிப்புகள் எதுவுமே வந்து ஏற்படலை அப்படியே. ஆனால் இங்கே தான் இருக்குது அணைக்கட்டு. இது இடையால் எங்கேயாச்சும் உடைஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போதைக்கு இது அழகாக இருக்குது, இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படலை. ஸோ நான் இது கொஞ்சம் உயர்ந்த கை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இதில் குத்தி போன தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து இந்த பக்கத்தால் திறக்கப்பட்டு அப்படியே சைடில் வந்து குத்தி இந்த வழியால் தான் நாக்கள் இருக்க கிராமத்துக்குள்ள போகணும் தண்ணி. வந்து நடு ஏரியா, அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளத்துக்குரிய பகுதி, அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைய நாக்களோட வயல் பகுதி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து இடைப்பட்ட பகுதி தான் போகிற இந்த ஒரு ரோடு. அப்படியே இது உடச்சி கொண்டு தண்ணி வந்தால் மட்டும் அப்படியே கடலில் வர மாதிரி அள்ளி கொண்டு போயிடுவேங்களெல்லாம் மொத்தமாக சேர்த்து. பிரச்சனை இல்லை. அந்த இங்கே பக்கம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு தானே. ஸோ அந்த டைமில் இது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே மாற்றி விட்டுருக்காங்க. இன்னொன்று வந்து பயமாகவும் இருக்குது. என்ன சொன்னால் அங்கே தண்ணி கூட தானே இங்கே கொண்டு வந்து இது வந்து அடித்து போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே கயிற்றுல கட்டி நம்ம மாடை எப்படி வளைய விடுவோமோ அதே மாதிரி இது கட்டி பாதுகாப்புக்கு விட்டுருக்காங்க. ஆனால் வந்து சவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தொடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சவல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம மேசம்பள்ளிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சவலில் வந்துட்டு பெரிய குழாய் பைப் வச்சு வெல்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாதுகாப்புக்காக வேண்டி தோணியை கொண்டு இங்கே விட்டுட்டாங்க. அப்படியே அந்த பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பூரா வந்து தண்ணி அடித்து கொண்டு போன பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இந்த மரத்தெல்லாம் சாய்ச்சி விட்டு இந்த மண்ணெல்லாம் வந்து எந்தளவுக்கு கிளப்பி குத்தி உயர்த்தி விட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்துலலாம் அடித்து கொண்டு போயிருக்குது ஃபுல்லாக. ஸோ இப்படியே பாருங்கள், இந்த பக்கத்தால் அடித்து கொண்டு வந்த தண்ணி அப்படியே இந்த பக்கத்தால் வேலியெல்லாம் அடித்து பிரித்து மேய்ஞ்சி தள்ளி கொண்டு விட்டுருக்குங்க பாருங்க. இந்த வயல்ட நிலைமை, இந்த வேலிகளோட நிலைமை எல்லாத்தையுமே முற்ற அள்ளி அடித்து கொண்டு போயிருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு. மனுஷனான நாம யாரும் பட்டிருந்தால் நம்மளை மொத்தமாக அள்ளி கொண்டு போயிருந்துருக்கும். இது அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு வேகமாக. அங்கே பாருங்கள், அந்த கரையில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வயலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா சரியான மனஸ்தாபம், அவ்வளோ அப்படியே சரிஞ்சு கிடக்குது. ஓ ப்ரோ இந்த தெரியுது தானே இந்த புல்மட்டத்தை பாருங்கள். உனக்கு நெஞ்சு கிட்ட இருக்குடா அது. அப்போ அதுக்கு மேலே போயிருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து அள்ளி கொண்டு போயிருக்கு. ஏ வரும்போது பார்த்து வாங்க ஒரு தடவை. அப்புறம் உங்களை கொண்டு போகிறது ஆம்புலன்ஸும் இந்த சைட்டுக்கு வராது. பார்த்து வாங்க. போயிருக்கே முடியாதையா யாருங்க. அப்படி பணம் மட்டும் தென்னை மட்டும் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துருக்கே. அப்படி ஒன்றையும் பார்க்கல. பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் போகக்கூடிய பகுதி. மேலே இருக்கக்கூடிய வயர் அப்படியே காற்றுக்கு கீழே சரிஞ்சிட்டு அப்படியே கீழே வந்து பிஞ்சு வந்துட்டு அண்ட் வந்து முதல்லாம் வந்து கம்பி தான் போகும். ஆனால் இப்போ வயர்கள்ன்றதுனால இது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இதே கம்பி கீழே கொண்டு விழுந்துருந்தா என்ன நிலைமைன்றதை யோசிச்சு பாருங்கள். அப்படி வந்து பாருங்கள், இது வந்து இந்த கரையில் இருக்குது, அதாவது இந்த வான்கதவு தண்ணி வழிஞ்சி வார ஆத்தங்கரை பகுதி. ஸோ அப்படியே இந்த வீட்டை வந்து தண்ணி அடித்து போன பகுதியை வந்து பாருங்கள். இந்த ஜன்னல் மட்டத்துக்கு வந்து தண்ணி போயிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து அப்படியே பூரா வந்து தண்ணி போயிருந்துருக்கும். இங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக குத்தி அள்ளிட்டு போயிருக்கு தண்ணி.
அப்படியே இடிச்சு கொண்டு இந்த வீட்டோட நிலைமையை பாருங்க பட்டிருக்குன்ட்டு. எப்பா நல்ல வேளை எல்லாருமே வந்து முன் ஆயத்தத்தோட இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு சேஃப்டியாக இருந்திருக்கும். அப்படியே உங்களுக்கு கடல் அரைகிற மாதிரி சத்தம் இருக்குதுல்ல, இது இங்கே இந்த பக்கத்தில் தான் வந்து அந்த கதவு பகுதி இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் தண்ணி கொட்டனை கொட்டி வந்து கொண்டு இருக்குது. அது கடல் அரைகிற மாதிரி தான் சத்தம் கேட்குது. சிலப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிரெல்லாம் செய்திருக்காங்க. இந்த பயிர் எல்லாமே வந்து கொஞ்சம் நாசமாயிட்டுது. எல்லாத்தையுமே அடித்து கொண்டு மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி வழிஞ்சு வந்து இப்படியே போன பகுதி. அண்ட் இந்த பக்கம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மீன் அடிக்கிறாங்க. என்னடா மீன் அடிக்கிற புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. எங்களோட பக்கம்லாம் வந்து மீன் வெட்டுவோம். அதாவது அட்டைக்கத்தி வச்சுக்குவோம். அட்டைக்கத்தின்னு சொன்னால் வந்து மொட்டை கத்தி, அதாவது கூறில்லாத கத்தி. அந்த கத்தியால் வந்துட்டு ஆத்தோரங்களில் வந்துட்டு போய் மீன் வெட்டுவோம். அதை மீன் வெட்டுறன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்கம் புதுசாக மீன் அடிக்கிறாங்கய்யா. அதாவது ஓடும்போது வந்து கையால் பிடிக்கலாது, அது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தலையில் டங்குன்னு தட்டிட்டு அப்படியே வாளிகளை தூக்கி போடுறாங்க. புதுசாக இருக்குது இந்த முறை. இப்போ தான் நான் வாட்டி பார்க்குறேன் இப்படி மீன் பிடிக்கிறத. இப்படியும் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து புதுசாக தான் அவனில் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் வேணும்னா நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். நிறைய மீன் அடித்து போட்டாங்க. காட்டுங்க ப்ரோ பாப்பா. நல்லா அடிச்சிருக்காங்க ஐயா. நல்ல தரமான விரால் உண்டு. விரால் அது நான் அந்த இதே கோல்டனே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்னென்னு சொல்லுவீங்க? ஜப்பானா ஸ்லாப்பி. அங்கே பக்கம் கோல்டன்னு சொல்லுவோம் பெருசு. இதில் மற்ற சின்னன்னு செல்வன் சொல்லுவோம். அழகாக இருக்குயா. எது செல்வன் சொல்லுவீங்க? செல்வன் இதில் சின்னனா இருக்கும். அது வந்து செல்வன். ஆனால் மீன் ஒரே இனம் தான். ஒரே இனம் தான். செல்வன் சின்னன், பெருசு கோல்டன். மட்ட கலர் போட்டு தான் சொல்லுவாங்க கோல்டன். ஸோ இதுக்குள்ளே வந்து நல்ல பெரிய பெரிய கோல்டன் அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஜப்பான்னு சொல்லுவாங்க, இவங்க திலாப்பியான்னு சொல்லுவாங்க. உண்மையான பேர் வந்து எங்கள் விவசாயத்தில் திலாப்பியானா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள்கிட்ட பேச்சு வார்த்தையில் அதை கோல்டன்னு சொல்லுவோம். அடித்து விட்ருக்காங்க இந்த பக்கம் எல்லாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அண்ணா சொன்னவர் வந்து மலையில் வந்து வெள்ளத்தில் வந்து அப்படி அடித்து போய் ஒரு புட்டியில் வந்து ஒரு மாடு ரெண்டு திரும்ப அதை கொண்டு வந்தேன்னு சொல்லி அது இந்த மாடு தான் வந்து இதை தான் சொன்னாங்க வந்து இப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள். காலையில் அது போல இருக்கேன்னு கால கீழே அவ்வளோ அடிபட்டு போயிருக்கேன்னு செம்ம சரியான பாவம் மனசுதான். அப்போ மாட்டுக்காரால் கட்டிட்டு போயிட்டார் இடத்துல கட்டிட்டு போயிட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பாவமாக இருக்குது இந்த மாட்டை பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க தெரிவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ வெயிலோ மழையோ அவங்க தெரிவாங்க. அதாவது எருவு மாடுகள் வந்துட்டு மலைக்கு தண்ணிக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை, அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் பசு மாடுகள் வந்து மலைக்கு வந்து தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் குளிர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சரி வராது. அதனால் இப்போவுமே இந்த நெருப்பு தீனாதுகள் போட்டு தான் வந்து அவங்கள வந்து குணப்படுத்துவாங்க. காலெல்லாம் இல்லாமல் இருக்குது பாவம், பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. ஓகே, ஸோ நாங்களும் விடைபெறலாம் நினைக்கிறேன். வன்னியனோட ஏரியாவுக்குள்ளே இவ்வளவு தான் சேதம் அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி வீட்டுக்கு பக்கத்தில் இது வந்து 100க்கு 1% கூட சொல்லலாது. ஸோ அந்த சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது வந்து அந்த பகுதி, அதையும் வந்து நாங்கள் இப்போ போக காண்பிக்கிறோம். அண்ட் இதை வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த அளவுக்கு சேதங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஏன்னா விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.